வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது தாதா சாஹேப் பால்கே இந்தியாவிற்கு சினிமாவினை அறிமுகப்படுத்தியவர் ஆவார். அவருடைய ஆர்வமே இன்றைய இந்தியாவில் இப்பொழுது திரையிடப்பட்டு கொண்டிருக்கிற சினிமாவிற்கெல்லாம் முன்னோடி என்றும் சொல்லலாம். இந்தியாவில் அதுவரை சினிமா என்பதை பார்த்திராத மக்கள் முதல் முறையாக அவருடைய முயற்சியின் வெளிப்பாட்டால் ஊமை திரைப்படத்தினை 1917 பார்த்தார்கள். இந்தியாவில் பேசும் படத்தினை அவர் வெளியிட்ட ஆண்டு 1937. இவர் இந்தியாவின் சினிமா உலகின் தந்தை என்றும் அழைக்கப்படுவதுடன் மத்திய அரசால் அவரது பெயரில் தாதா சாஹேப் பால்கே சினிமா விருதுகள் வழங்கப்பட்டும் வருகிறது. இன்று அவருடைய நினைவு நாள். நாம் அவருடைய ஜாதகத்தில் காணப்படுகின்ற யோகங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அவருடைய ஜாதகமானது துலாம் லக்னம், தனுசுவில் கேது சனி, கும்பத்தில் புதன் சந்திரன், மீனத்தில் சூரியன், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய். இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகமும் உச்சம் பெறவில்லை. இவருடைய ஜாதகத்தில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் எதுவும் கிடையாது. ஆனாலும் எனது கண்டுபிடிப்பான பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவ யோகமானது இவருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது செவ்வாய் கன்னியில் அமர்ந்திருக்க, கன்னி வீட்டதிபன் புதன் கும்பத்தில் அமர்ந்திருக்க, கும்பத்து அதிபதியான சனி தனுசுவில் அமர்ந்திருக்க, தனுசு வீட்டதிபதியான குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்க, ரிஷபத்து அதிபதியான சுக்கிரன் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படியாக செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் என 5 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவ யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் இந்த உயரிய யோகமானது இவருடைய புதுமையின் கொண்டு வருவதும் ஆர்வத்தினை கொடுத்து வெற்றி பெற வைத்தது. சினிமாவிற்கு சுக்கிரன் சந்திரன் தொடர்பும் ராகுவின் உதவியும் இருந்தால்தான் திரையில் பிரபலமாக முடியும். இவர் சினிமா என்னும் புதிய டெக்னிக்கினை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதற்கு காரணம் 8ஆம் இடமாகும். இவர் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் மேஷத்தில் அமர்ந்து சுக்கிரனின் நண்பனான சனிக்கு கோணத்தில் தனது வலிமையை காட்டுகிறார். அதுபோலவே 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு அவருடைய நண்பரான செவ்வாய்க்கு கோணத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தின் சிறப்புகளை வெளிக்கொணர உதவியுள்ளார். அதாவது சனி சுக்கிரன் கூட்டணி மிக அற்புதம். செவ்வாய் குரு கூட்டணி மகா அற்புதம். ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் தொடர்புடைய கிரகங்கள் செவ்வாய் 12 அமர்ந்து புதிய தொழில்நுட்பத்தினை கொண்டு வருவதற்கு உதவி இருக்கிறார். ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் தொடர்புடைய புதன் சினிமாவின் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருவதால் சினிமாவினை இந்தியாவில் புகழ் பெறுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது புதனேயாகும். ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் தொடர்புடைய சுக்கிரன் மறைவிட வீட்டின் அதிபதியாக வருவதால் இதுவரையில் இந்தியாவில் சினிமா என்ற ஒன்று இல்லாமல் இருந்ததை மாற்றி இல்லாத சினிமாவினை இந்தியாவிற்கு கொண்டு வந்து திரையுலகின் முகத்தினை உருவாக்கி உதவிகளை சுக்கிரன் செய்துள்ளார். சனி சினிமா தொடர்பான இயந்திரங்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் உருவாக்க உதவியது. தாதா சாஹேப் பால்கே ஜாதகத்தில் குரு சினிமா எனும் மந்திரத்தினை இந்தியாவெங்கும் பரவிடவும் மக்கள் ஆதரவினை பெறவும் பெரிய அளவில் செவ்வாயோடு இணைந்து உதவியிருக்கிறது. பொதுவாக ஜோதிடத்தில் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார் கொண்டு இருக்கிறது. அதாவது 10ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால்தான் உத்தியோகம் தொழில் என்று ஏதாவது ஒன்று அமையும் என்பதற்காகத்தான் இந்த பழமொழி சொல்லப்படுகிறது. இவருக்கு 10ல் எந்த கிரகமும் கிடையாது. இவருடைய 10ஆம் இடத்தினை பார்வையிடும் கிரகம் ஏதாவது இருக்கிறதா என்றால் எந்த கிரகம் அவருடைய 10ஆம் வீட்டினை பார்க்கவில்லை. 10ஆம் இடம் பார்ப்பதற்கு வலுவிழந்தது போல் காணப்படுகிறது. 10ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் தனது வீடான கடகத்திற்கு அதாவது 10ஆம் இடத்திற்கு 3, 12 பாவியான புதனோடு இணைவினை பெற்று தனது வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதுவும் ஒரு சாதகமான அம்சம் அல்ல. எனவே இவருக்கும் தொழிலுக்கும் தொடர்பே கிடையாது என்பது போல் ஜாதகம் இருக்கிறது. ஆனாலும் லக்னத்தின் யோகரான சனி, துலாம் லக்னத்தின் யோகரான சனி தனது பார்வையினை சந்திரன் மீது அதாவது தொழில் ஸ்தானாதிபதியை பார்வையிடுவதால் தொழில் இவருக்கு கை கொடுத்தது. குரு சந்திர யோகமானது தொழிலை வித்தியாசமாக செய்ய உதவியது.
சனிக்கு 10 செவ்வாய், செவ்வாய்க்கு 10 ராகு, ராகுவுக்கு 10 சூரியன், சூரியனுக்கு 10 சனி. இப்படியாக 4 கோணங்களில் உத்தியோக பலத்தினை அடையாளம் காட்ட வண்ணம் கிரகங்கள் அமர்ந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு வித்தியாசமான ஜாதகமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நினைவு நாளில் அவரை நினைத்து பார்க்கும் வண்ணம் அவருடைய ஜாதக குறிப்பினை அலசினோம். தொடர்ந்து ஜாதக ஆய்வுடலை பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். மீண்டும் பெரிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.